ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் பெங்களூர் பச்சைக்கிளி. பாருங்கள், பாலக் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கிறேன். வாங்க செய்வது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீரை வந்துட்டு நான் வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கிறேன். கிளீனாக இதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா கொஞ்சம் சூடாக போன பார்க்க நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம வந்து இது வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 2 சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நான் போயிட்டு பாலக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாலக்கு நல்லா அரைச்சி நம்ம இது போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தேவையான எண்ணெய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், லவங்கு இதெல்லாம் போட்டலாம். நல்லா காய்ஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போடுறோம். பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. நம்ம 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் வேணால் வெங்காயம் கூட போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தக்காளி சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தனியாத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சிக்கன் தூள் இருந்தாக்கா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நான் சிக்கன் தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் பொறுத்தால போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம சிக்கன் கழுவி வச்ச சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா பிடிச்சிடறப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரையை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் அந்த சைடில் நின்றுருக்கு. இப்போ இந்த அரைச்சி வச்ச பாலக்கீரையை நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. ஏன்னாக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லா கீரை வேக வச்சுட்டு தான் நம்ம அரைச்சிருந்து. இது வந்து நீங்கள் ரைஸ் கூட சப்பாத்தி கூட வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணி பாருங்கள். பிடித்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.